ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. எனக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். இயேசுவனிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஆண்டு சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, சோர்ந்து போகாத. இப்போ நடக்கிறதை பார்த்து நீ கலங்கி போகாத. இதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. முடிவு நன்மையாயிருக்கும். இப்பொழுது நீ சந்திக்கிற பிரச்சனை, நிந்தை, நெருக்கம், இழப்புகள், வேதனைகள், உபத்திரவங்கள், இதை நினைத்து நீ சோர்ந்து கலங்கி போகாத. முடிவு நன்மையாயிருக்கும். இனி வரப்போகிற காரியத்துல நன்மையானதை நீ பார்க்க போகிறாய். அதற்கு தான் இந்த வழியாக ஆண்டவர் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இதுல கவனம் செலுத்துங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. சில சமயத்துல ஏன் என் வாழ்க்கையில இப்படி நடக்கிறது, ஏன் இப்படி நடக்கணும்? ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் தானே, ஜெபிக்கிறேன், ஊழியெல்லாம் செய்யறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன், பின் எனக்கு இப்படி நடக்கணும் என்பதான கேள்விகள் உள்ளத்துல எழும்பும். சில சமயம் இந்த கேள்விக்கு பதிலே இருக்காது. ஏன் இப்படி நடக்குதுன்னா, ஆண்டவர் அமைதியா இருக்கிற மாதிரி தெரியும். அந்த அமைதியில கூட ஒரு பதில் இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, மகனே, நன்மையானது வரப்போகுது, மகளே, நன்மையானது நீ பார்க்க போகிற, அதனால கொஞ்சம் பொறுமையாயிரு. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கும். வேத புஸ்தகத்துல சில தேவ மனுஷருடைய வாழ்க்கையில நடந்த காரியத்தை நம்ம தியானித்தால் அதை விளங்கி கொள்ள முடியும். வேத புஸ்தகத்தில் யோபுவின் சரித்திரம் என்று ஒரு தேவ மனிதனுடைய சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யோபு கர்த்தர் மேல ரொம்ப அன்பும் பக்தியும் நீதி நியாயம் செய்கிறவராய் இருந்தார். ஆண்டவரால் சாட்சி பெற்றிருந்தார். என் தாசனாகிய யோபு அப்படின்னு கர்த்தர் மனதார புகழுகிறார். அவன் நீதிமான், அவன் உத்தமன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று கர்த்தரால் சாட்சி பெற்றிருந்தார். அதே மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். அந்த காலத்தில் ஆசீர்வாதம் என்பது மந்தைகள், ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரிகள் திரளாயிருந்தாங்க. அதனால யோபுடைய சம்பத்து தேசம் எங்கிலும் பெருகி இருந்தது. பெரிய செல்வந்தர், கிழக்கத்து புத்திரர் எல்லாரிலும் பெரியவரா. அந்த பகுதியிலே அவரை தெரியாதவங்க இருக்க முடியாது. யோபுவா, அவர் பெரிய ஒரு செல்வந்தரப்பா, அவரு தான் இந்த பகுதியிலே பெரிய பணக்காரர், அதே சமயத்துல தேவனுக்கு பயந்து நடக்கிறவர், நீதிமான், இப்படியெல்லாம் சாட்சி பெற்றிருந்தார். அவருடைய வாழ்க்கையில இழப்புகள் வருகிறது. ஒரே நாள்ல அவர் சொத்துக்களை இழக்கிறார். அவருடைய 10 பிள்ளைகள் விபத்துல மரிக்கிறாங்க. எல்லாவற்றையும் இழந்து காலையில செல்வ சேமானாய் இருந்தவர் மாலையில எல்லாவற்றையும் இழந்து ஓட்டாண்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிலைமைக்கு வந்துட்டார். அப்ப எவ்வளவு கஷ்டம் இல்லை? அப்ப இழந்து போன ஒரு நிலைமை. ஏன் இப்படி திடீரென்று ஏன் இந்த மாதிரி வேகமான இழப்புகள் நடக்கணும்? அவருடைய உள்ளத்தில் ஆரம்ப சில பல கேள்விகள் எழும்பியிருக்கலாம். வெளியிலே அவர் சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா உள்ளத்துல ஏன் என்ற கேள்விகள் எழும்பி இருக்க கூடும். எனக்கு அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில இழப்புகளுக்கு மத்தியில நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய வியாபாரத்தை இழந்து, வேலையை இழந்து, அல்லது உங்களுடைய மதிப்பு மரியாதைகளை இழந்து, உங்களுடைய பிரச்சனை நிமித்தமாக, கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, அதனால மதிப்பு மரியாதைலாம் இழந்துட்டாங்க. நல்லா வாழ்ந்திருந்த குடும்பத்தை எல்லாத்தையும் இழந்து போயிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்திருக்கலாம். ஏன் நீங்கள் இப்படி நடக்கணும் என்ற கேள்வியெல்லாம் எழும்பலாம்.
ஆனால் யோபுடைய வாழ்க்கையினுடைய முடிவை நீங்க பார்க்கணும். முடிவு என்ன நடக்கிறது? எல்லாவற்றையும் இழந்து சரீர சுகத்தை கூட இழந்துட்டார். சரீரத்துல தலை முதல் கால் வரை பருக்கள் தோண்டி பாதிக்கிறது. உடை கூட போட்டுக்கொள்ள முடியல. சின்ன அறையில ஒரு துண்டை கட்டி கொண்டு அவர் சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறார். அந்த அளவிற்கு சரீரமும் பாதிக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலையில் இருந்தவர். அப்போ இழப்பு, அதனால பரிகாசம். இப்போ அவரை புகழ்ந்தவெல்லாம் பரிகாசம் பண்றாங்க. என்ன பாவம் செய்தானே இந்த ஆளு, ஒரே நாள் இப்படிலாம் நடக்குமாங்க? எவ்வளவு பெரிய பாவிக்கு இப்படி நடக்குமா? அப்ப ஏதோ பயங்கரமான பாவம் செய்தாள். வெளியே தான் ரொம்ப பக்தி, வெளியில தான் ரொம்ப ஷோ காமிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. இப்படியெல்லாம் மற்றவங்க பரிகாசம், நண்பர்கள் பரிகாசம் பண்றாங்க, சொந்த பந்துகள் பரிகாசம் பண்றாங்க, வேலைக்காரர்கள் பரிகாசம் பண்றாங்கன்னு யோபுடைய சரித்திரத்திலே பார்க்கிறோம். அப்போ பரிகாசத்திற்குள்ளாயிட்டார். நீங்க அப்படி ஆயிட்டீங்களா? அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்களை சுற்றிலும் பரிகசிக்கிற மக்கள் எழும்பிட்டாங்களா? பரிகாசமா பேசுறாங்களா? பதில் சொல்ல முடியல. அதனால பல கேள்வி. ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? என்னை நேசிக்கிறாரா? என்னை மறந்துட்டாரா? அப்படி கேள்விக்கு நடுவில் இருக்கீங்களா? முடிவை பாருங்க. யோபு 42:10 வாசிக்கும் போது, யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ஆண்டவர் 2 தனையாய் அவருக்கு தந்தருளினார். 2 மடங்கு ஆசீர்வாதம். வசனம் சொல்லு, 2 தனையாய் கர்த்தர் தந்தருளினார். ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள், மந்தைகள் எல்லாம் 10 பிள்ளைகளை இழந்து போனார். திரும்பவும் பிள்ளைகள் 10 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு நாள் வந்தபோது எல்லாம் 2 மடங்கு ஆசீர்வாதம். அப்போ முடிவு என்ன ஆயிற்று? நன்மை. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அப்போ யோபு வாழ்க்கையில ஏன் இது கர்த்தர் அனுமதித்தார்? அவரை 2 மடங்கு ஆசீர்வதிக்கணும். இப்பொழுது இருப்பதை விட ஆசீர்வதிக்கணும் கர்த்தர் விரும்பினார். அதற்கு ஒரு பாடுகள் வழியாக போனாதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். எக்ஸாம் எழுதினா தானே அடுத்த வகுப்புக்கு போக முடியும். பரீட்சை எழுதாம எப்படி நீ அடுத்த வகுப்புக்கு போக முடியும்? எக்ஸாம் எழுதி முடிக்காம எப்படி பட்டம் பெற முடியும்? அப்போ அந்த சோதனை பாடுகள் வழியா போனாதான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். அதனால ஆண்டவர் அந்த வழியா நடத்தி 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சாத்தான் நினைச்சா அவருடைய வாழ்க்கை முடிஞ்சது, இனிமேல் அதோட யோபுடைய சரித்திரம் முடிந்ததுன்னு நினைச்சான். ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை உண்டாக்கினார். உங்க வாழ்க்கையில செய்வார். இழந்து போனதை நீங்க திரும்ப பெறுவீங்க. மதிப்பு மரியாதை திரும்பவும் உங்களுக்கு வரும். பரிகாசம் பண்ணின மக்களுக்கு மத்தியில தேவன் உங்களை மேன்மையாக வைப்பார். ஆனா அதற்கு என்ன காரணம் என்பதை நீ யோசித்து பார்க்கணும். ஒரு பட்டணத்தில் பிசினஸ் செய்கிற சகோதரர் என்னை பார்க்க வந்தார். அவர் நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை, ஜெபிக்கிறவர், ஆண்டவருடைய ஊழியத்தை கூட செய்கிறவர், ஊழியத்தை தாங்குகிறவர், இப்படி ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தவர். வியாபாரம் எல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமா நடந்தது. அவர் ஒரு நாள் என்னை சந்திக்க வந்த போது சொன்னார், எல்லாம் போச்சு, இழந்துட்டேன் எல்லாத்தையும். பிஸ்னஸ் போச்சு, வருமானம் போச்சு, இருந்ததெல்லாம் போய்விட்டது. இப்போ ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே செய்ய முடியாத சூழ்நிலை. எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. இவர் ஆண்டவர் மேல ரொம்ப அன்பும் விசுவாசம் உள்ளவராயிற்றே, ஊழியத்துக்கெல்லாம் ரொம்ப உதவி செய்கிறவராயிற்றே. அது மாத்த அவரே ஊழியத்துக்கு சபையோடு சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஊழியத்துக்கெல்லாம் போகிறவராயிற்றே. ஏன் இப்படி நடக்கணும் என்பதாய். ஆனால் அவர் சொன்னார் சிரிச்சுக்கிட்டே, பிரதர் எல்லாம் நன்மைக்காகத்தான், நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னார். என்ன சொல்றீங்க? எல்லாத்தையும் இழந்து போயிட்டு வந்துடுறேன்றீங்க, பிஸ்னஸ் இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை, எப்படி சந்தோஷமா இருக்கீங்க? நான் ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தினார். நான் ஆண்டவரை ரொம்ப நேசித்தேன், ஜெபம் பண்ணினேன். ஆரம்பத்துலலாம் 2 மணி நேரம் ஜெபம் செய்துட்டு தான் பிஸ்னஸுக்கே போவேன். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எந்த பிஸ்னஸுக்கு போக மாட்டேன், சர்ச்சுக்கு தவறாமல் போயிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஆச்சுன்னா சபையோடு சேர்ந்து கிராம ஊழியத்துக்கெல்லாம் போவேன். இது மாதிரி தான் நான் சந்தோஷமாக இருந்தேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சு உயர்த்த பிஸ்னஸ் பெருக இப்போ அதில் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். காலையிலே ஃபோன் வந்துடும், ஆட்கள் கூப்பிடுவாங்க,
அதனால 2 மணி நேரம் ஜெப நேரம் குறைய ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 1 மணி நேரம், அரை மணி நேரம், கடைசியில் 5 நிமிஷம் போகும்போது நின்றுக்கிட்டு ஒரு வசனம் வாசிக்கிறது, சின்ன ஜெபம் பண்ணிட்டு பிஸி பிஸ்னஸில் அந்த மாதிரி ஆயிட்டேன். நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு மட்டும் காலையில் போயிட்டு வந்துட்டு பிஸ்னஸ்ஸு. இப்போ ஊழியெல்லாம் போகிறதில்ல. கொஞ்ச நாள் ஆச்சு, வாரம் சர்ச்சுக்கு போகாமல் மாதத்தில் ஒரு நாள் போக ஆரம்பித்து என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் பின்மாற்றத்துக்குள்ள ஆயிட்டேன். ஆண்டவரின் மேலே அன்பு கூர்ந்து இவனை விட்டுறக்கூடாது, இவன் நரகத்துக்குள்ளே போகிற சூழ்நிலை வந்துடும் சொல்லி ஆண்டவர் எல்லாத்தையும் இழக்க வைத்து இன்றைக்கி எனக்கு நிறைய டைம், ஜெபிக்கிறதுக்கு டைம், வேத வாசிக்க டைம், ஆண்டவரோட தனித்திருக்க எனக்கு நல்ல நேரம் கிடைச்சிருக்குது. நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன். நான் உலக காரியத்தை இழந்தால் ஆவிக்குரிய காரியத்தில் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொன்னார். அப்போ ஏன் ஆண்டவர் சில சமயத்தில் அனுமதிக்கிறார்? உலக பிரகாரமாய் உங்களை ஆசீர்வதிப்பதை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வதிப்பதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் உன் ஆத்மா வாழ்கிறதை போல நீ வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்களுடைய ஆத்மா தேவனோடு உள்ள ஐக்கியம் அதில் குறைவுபடும் போது உங்களை சரிப்படுத்தி திருப்பிக் கொள்ள தேவன் சில இழப்புகள், பாடுகள், நிந்தைகளை அனுமதிக்கிறார். நீங்க சோதித்து பார்த்து ஆதி நிலைமைக்கு திரும்புங்க. ஆண்டவர் மேல முன்பு எவ்வளோ அன்பா இருந்தீங்க, எவ்வளோ ஜெபம் பண்ணினீங்க, எவ்வளோ ஊழியம் செய்றீங்க, அதுக்கு திரும்புங்க. இந்த சகோதரர் பாருங்க, தன்னை மறுபடியும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். சில மாதம் கழித்தது. அடுத்த முறை சந்திக்கும் போது சொன்னார், பிரதர், நான் முன்பு இருந்ததை விட என்னை ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். முன்ன இழந்து போனது எல்லாம் திரும்ப கொடுத்தது மாத்திரம் இல்லை, அதை விட அதிகமாக ஆசீர்வதித்து பிஸ்னஸ் இப்போ ஜெயின்னு நடக்குதுன்னு சொன்னார். ஆனால் இப்போ நான் ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரத்தை எந்த விதத்திலும் குறைத்து கொள்ளலை. அதில் ஜாக்கிரதையாக இருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமான சர்ச்சு அப்புறம் ஊழியந்தான், வேறு எங்கே நான் போகிறதில்லை. இப்போ ரொம்ப கவனமாக இருக்கிறேன் மகிழ்ச்சியோடு சொன்னார். அப்போ முடிவு நன்மையாயிற்று. ஆவிக்குரிய வாழ்க்கை சரிப்பட்ட உடனே உலகத்தில் இழந்து போன எல்லாம் திரும்ப கிடைத்து விட்டாரு. உங்கள் வாழ்க்கையில் ஏன் இந்த காரியம் யோசித்து பாருங்க. உங்கள் ஜெப வாழ்க்கை சரியாக இருக்குதா? வேதத்தை தியானிக்கிறது சரியாக இருக்குதா? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்குறீங்களா? நேரத்தை கொடுக்குறீங்களா? உழைப்பை கொடுக்குறீங்களா? அதனால தான் இந்த இழப்பு, இந்த பாதிப்பு, வேலை இழப்பு, பிஸ்னஸ் இழப்பு, வருமான இழப்பு. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மையானதை வைத்திருக்கிறார். உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா 2 மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. சகலம நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. சரியா? இன்னொரு மனிதரை குறித்து பார்க்கிற யோசேப்பு. இந்த யோசேப்பை குறித்து ஆதியாகமத்திலே நம்ம வாசிக்கிறோம். இள வாலிபனாய் இருக்கும் பொழுதே ஆண்டவரோடு வாழ்கிற அனுபவத்தை அவர் பெற்றிருந்தார். அதனால தான் அவருக்கு சொப்பனத்தின் மூலம் ஆண்டவர் பேசுகிறார். வருங்காலத்தில் என்ன நடக்கும், உனக்கு என்ன உயர்வை வைத்திருக்கிறேன், அதெல்லாம் கர்த்தர் சொப்பனத்தில் பேசி விளங்க பண்ணின உடனே யோசேப்புக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி ஆசீர்வாதமான சொப்பன தீர்க்க தரிசனத்தை எல்லாம், எதிர்காலத்தை குறித்த தரிசனத்தை எல்லாம் பார்த்த யோசேப்புடைய வாழ்க்கையில அவருடைய சொந்த சகோதரர்கள் பகைக்கிறாங்க. எந்த அளவுக்கு அவரை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு பகைக்கிறாங்க. சொந்த சகோதரர்கள் அது மாட்டம் வித்து போட்டுட்டாங்க. எகிப்துக்கு போகிற வியாபாரிகிட்ட விலைக்கு இவன் அடிமையா விற்று போட்டு விட்டார்கள். அவருடைய தகப்பனார் பெரிய செல்வந்தர், கோடீஸ்வரர், பெரிய குடும்பம். செல்ல பிள்ளையா இருந்தவர் தகப்பனை விட்டு பிரிக்கப்பட்டார். சின்ன வயசுலே தாயை இழந்துட்டாரு. தகப்பனுடைய அன்பை இழந்துட்டு சொந்தங்களை விட்டு பிரித்து கொண்டு போகப்பட்டு எகிப்து தேசத்துல அடிமையா ஒரு வீட்டுல வேலை செய்யறார். கேள்வி எழும்பியிருக்கு. ஆண்டவர் சொப்பனெல்லாம் கொடுத்தாரு, தரிசனெல்லாம் தந்தாரு, எதிர்காலத்து குறித்தெல்லாம் பேசினாரு. ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு தெரியலையே என்பதாக ஒரு அடிமையான சூழ்நிலை. அங்க பாருங்க, அபாண்டமான பழி, பொய்யான குற்றச்சாட்டு, பாவத்துக்கு விலகி ஓடினார். இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி ஜெயிலில் போட்டாங்க.
சங்கிலிகள் எல்லாம் கட்டப்பட்டு சிறைச்சாலையில போட்டுட்டாங்க. அந்த நாட்கள்ல அதுக்கு பேர் டஞ்சன் அப்படின்னு அர்த்தம். எகிப்தில் சிறைச்சாலையில போட்டுட்டா டஞ்சன் அப்படின்னா இருளான ஒரு பகுதி, ஒரு வசதியும் இருக்காது, சாகும் வரைக்கும் அங்கதான், வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா அந்த யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தாராம். சிறைச்சாலைகளு கூட ஆண்டவர் கூட இருந்தார் என்பதாய் வேதம் சொல்லுகிறாரு. அப்ப ஆண்டவர் கூட இருக்கும்போது ஏன் இப்படியெல்லாம் நடக்கணும்? இதான் கேள்வி. ஆண்டவர் கூட இருக்கிறார்ல, பிறகு எப்படி அவங்க என்னை அடிமையா விற்று போட்டாங்க, ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு, அடிமையா கொண்டு வரப்பட்ட ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு, நான் தப்பு செய்யாத தப்பு என் மேல பழி போட்டு என்னை ஜெயில போட்டாங்க, ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். ஆண்டவர் கூட தானே இருக்கிறார், கூட தான் இருக்கிறார். ஆனா ஆண்டவர் முடிவு நன்மையா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறாரு. இந்த பாதையில நடக்கணும், அப்பதான் முடிவு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதாக ஆண்டவர் சொல்லி பாருங்க. முடிவு என்ன நடக்கிறது? யோசேப்பு அந்த தேசத்திலே பிரதம மந்திரியாக உயர்த்தப்படுகிறார். யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். அவர் என்னை சிறைச்சாலை வெளியே கொண்டு ஆண்டவர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்த சம்பவம் தான் ஆதியாமத்திலே நம்ம வாசிக்கிறோம். அப்போ சொந்த சகோதரர்களே பகைச்சு கொலை பண்ண பார்த்தாங்க. நன்மை செய்த வீட்டாரை அவர் மீது அபாண்டமான பழி சுமத்தி ஜெயிலில் போட்டாங்க. தேவன் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தார். உடனே அங்கே அற்புதம் நடக்கலை. அந்த வழியாக யோசேப்பு நடக்கட்டும்னு கர்த்தர் அனுமதித்தார். அதான் வேதத்தில் பார்க்கிறோம். சங்கீதம் 105:17-19 பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வசனம் அவரை புடமிட்டதாம். அவர் இரும்பு கம்பிகளுக்கு பின்னால் அடைக்கப்பட்ட வசனம் புடமிட்டு, ஒரு மனிதனுக்கு தேவன் நன்மை செய்ய முன்னால, உயர்த்த முன்னால தேவன் அவனை புடமிடுகிறார், அவனை உருவாக்குகிறார். யோசேப்பை இந்த பாடுகள் மத்தியிலே உருவாக்கித்தான் உயர்த்தினார். முடிவு, உயர்வு, ஆசீர்வாதம், மேன்மை. அப்பாண்டமா பழி சுமத்தினவங்க அந்த அதிகாரிலாம் யோசேப்பு முன்னால தலை வணங்கி நின்றிருக்க வேண்டும். யோசித்து பாருங்க, கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வார். எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். தகப்பனார் சில பிள்ளைகள் சேர்ந்து ஒரு மகனை ஒதுக்கிட்டாங்க. அந்த மகனை பாருங்க, திருமணம் ஆயிற்று, எல்லாருக்கும் திருமணம் ஆயிற்று, பிள்ளைகள் சொத்துக்கள் எல்லாம் பிரித்து கொடுக்கிற தகப்பன் இந்த மகனை மாத்திரம் பிடிக்கல அவருக்கு. அதனால உனக்கு ஒன்றும் தரமாட்டேன்னு சொல்லி மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் சொத்துக்களை கொடுத்து ஒன்றுமே இல்லாமல் வெளியே அனுப்பிட்டார். இந்த மகனுக்கு எப்படி இருக்கும்? சொந்த தகப்பன் என்னை மற்ற பிள்ளைகளை போல நேசிக்கவும் இல்லை, எனக்கு தர வேண்டியதை தரவும் இல்லை. சொந்த குடும்பம், சொந்த சகோதரர்கள் புறக்கணிச்சிட்டார். தகப்பனை சகோதரர் சேர்ந்து ஒதுக்கி புறக்கணிச்சு தனித்து விடப்பட்டார். இப்போ எங்கே போகிறது? யாரிட போகிறது? ஒன்றுமே இல்லை. அப்பதான் அவர் கர்த்தரை தேடினார், ஆண்டவரிடத்தில் போனார். ஆண்டவரே, எனக்கு இங்கே பெற்றோரும் என்னை விரட்டிட்டாங்க, சொந்த சகோதரர்களும் எனக்கு துணையா இல்லை, என்னை துரத்திட்டாங்க, அபாண்டமான பழி சுமத்தி நான் எங்கே போகிறது? உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லைன்னு ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்தார். அவர் ஆசீர்வதி, ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பி உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் வழிகளை திறந்து கொடுத்தார், ஆசீர்வதித்தார். அதே பெற்றோர் சகோதரருடைய கண்களுக்கு முன்பாக தேவன் உயர்த்தினார். அவர்களை விட கர்த்தரை ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். பாருங்க, அந்த பெற்றோர் அவருடைய சகோதரர் பல வருஷங்களுக்கு பிறகு அவர் தேவனால் உயர்த்தப்பட்டு மேன்மைப்படுத்தப்பட்டதை பார்த்து அவரிடத்தில் ஒப்புரவாகி சேர்ந்தாங்க. ஆண்டவர் யோசேப்பின் தேவன் உங்க வாழ்க்கையில முடிவு நன்மையா இருக்கும். இன்றைக்கு நீங்க சந்திக்கிற பிரச்சனை, தனித்து விடப்பட்ட நிலைமை, யாருமே எனக்கு இல்லைன்னு கலங்குற நிலைமை, இதை குறித்து சோர்ந்து போயிடாதங்க. ஆண்டவர் கூட இருக்கிறார். சிறைச்சாலையில யோசேப்போடு கூட ஆண்டவர் இருந்தார்ல, அதே ஆண்டவர் இந்த பாடுகள் நெருக்கங்கள் மத்தியில கூட இருக்கிறார். முடிவு நன்மையா இருக்கும், சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறதுன்னு சொல்றார். இந்த யோசேப்பு என்ன சொல்றார் பாருங்களேன். ஆதியாகமம் 50:20 அவருடைய சகோதரர்கள் அவரை கொலை செய்ய துணிந்து அவர் அடிமையா விற்று போட்டாங்கல்ல,
அவங்க சகோதரர்கள் இப்போ யோசேப்பு கிட்ட வந்து நிற்கிற சூழ்நிலை, அவங்களுக்குள்ள பயம். யோசேப்பு பிரதம மந்திரியா இருக்காரு, எகிப்திலே பெரிய அதிகாரி அவரு தான், ராஜாவிற்கு அடுத்த ஸ்தானம். நம்ம அவர் எப்படிலாம் துன்பப்படுத்தணுமே, நம்ம ஏதாவது செய்திருவானோன்னு நினைக்கும் போது அவர் சொல்லுகிறார், தன் சகோதரரை பார்த்து என்ன சொல்றாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், எனக்கு நீங்க தீமை செய்தீங்க, தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாய் முடிய பண்ணினார். என் அந்த காலத்தில் எகிப்தில் ஒரு பெரிய பஞ்சம், உலக அளவில் பஞ்சம் வந்தது. அதை இந்த யோசேப்புக்கு பார்வோனுடைய சொப்பனத்தின் மூலம் கர்த்தர் வெளிப்படுத்தி யோசேப்புக்கு ஞானத்தை கொடுத்து பஞ்ச காலத்திலே தப்புவதற்கான வழியை சொல்லி கொடுத்து யோசேப்பு மூலமா தேசமே பாதுகாக்கப்பட்டது. பல தேச மக்கள் அவரால் பாதுகாக்கப்பட்டாங்க. அதை தான் சொல்லுகிறார், வெகு ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணினார். நீங்க தீமை செய்றீங்க, அதை கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணினார். உங்க வாழ்க்கையில நடக்கும். உங்க குடும்பத்துக்குள்ள தீமை செய்யறாங்களா, வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு அநியாயம் செய்யறாங்களா, பிஸ்னஸ்ல உங்களுக்கு தீமை செய்யற மக்கள் எலும்பி இருக்கிறாங்களா, நீங்க வசிக்கிற இடத்துல பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி தீமை செய்து உங்களை ஒடுக்க நினைக்கிறாங்களா, சொந்து போகாதங்க. ஆண்டவர் சொல்றார், என் மகனே, சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது, நீ நன்மைகளை காணப்போகிறாய். இதுவரை தீமை கண்டாய், இனி நன்மைகளை காண்பாய், உயர்வை காண்பாய். யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தி கனப்படுத்தினதை போல நீங்க உயர்த்தப்படுவீங்க. இன்னொரு சம்பவத்தை கூட வேதத்தில் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே பவுல் அப்போஸ்தலன் என்கிற தேவனுடைய ஊழியக்காரர், அவர் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறார். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்த மாதிரி இந்த பவுலும் ஜனங்களுக்கு வியாதியஸ்தரை குணமாக்கி பிசாசு பிடித்தவங்களுக்கு விடுதலை கொடுக்க பிரார்த்தனை பண்ணுகிறார். இயேசுவை பற்றி அறிவிக்கிறார். நிறைய மக்கள் பாவத்தை விட்ட மனம் திரும்பி புதிய வாழ்க்கை பெறுகிறாங்க, சுகம் அடைகிறாங்க, பிசாசு கட்டிலிருந்து விடுதலை அடைகிறாங்க. அப்படிதான் ஒரு சமயம் பிலிப்பி பட்டணத்தில் அவர் குறி சொல்லுகிற ஆவியினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், அவளை வச்சு சிலர் வியாபாரம் பண்ணி காசு சம்பாதிக்கிறாங்க. அந்த குறி சொல்றா ஆவியை வைத்து. குறி சொல்வது தீர்க்க தரிசனம் அல்ல. தீர்க்க தரிசனம் தேவனுடையத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை. குறி சொல்வது பிசாசு, அதாவது அசுத்தாவிதான் குறி சொல்லும். அப்ப அந்த மாதிரி அசுத்தாவில பாதிக்கப்பட்ட ஒரு மகளுக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால விடுதலை கொடுக்கிறார். அவள் விடுதலை அடைந்த உடனே இப்போ குறி சொல்லுகிற ஆவி போய்விட்டது. இப்போ குறி சொல்ல மாட்டாள். உடனே அதை வச்சு பணம் சம்பாதித்தவனுக்கு ரொம்ப கோபம். உடனே பவுல் மேல அபாண்டமான பழி சுமத்தி அவன் கலகத்தை உண்டாக்குகிறான், புதிய ஒரு மதத்தை பற்றி பேசுகிறான் என்று சொல்லி பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அதிகாரிகள் கையில் ஒப்பு கொடுத்தா காவல்துறை அதிகாரிகள் அவருடைய வஸ்திரத்தை கிழித்து அடித்து காயப்படுத்தி ஜெயிலில் போட்டுறாங்க. கை கால்கள் எல்லாம் கட்டப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டுறாங்க. அவரும் அவர் கூட இருந்த சீலா என்கிற துணை ஊழியக்காரரும். இப்போ 2 பேர் என்ன யோசித்திருப்பாங்க, நம்ம நன்மை தானே செய்தோம், இயேசுவை அறிவிச்சோம், பிசாசு பிடியிலிருந்து ஒரு மகளுக்கு விடுதலை கிடைக்கப்படினோம், நமக்கு ஏன் இந்த மாதிரி காரியம், நன்மை செய்தவங்களுக்கு ஏன் தீமை, நான் நல்லதானே சொல்றேன், இயேசு உங்களை நேசிக்கிறார், விடுதலை கொடுப்பான்னு பாவத்திலிருந்து விடுதலை பெறாங்க, குடிகாரங்க ரட்சிக்கப்படுறாங்க, பிசாசு கட்டிலிருந்து விடுதலை பெறாங்க, நிறைய பேர் மரண கட்டிலிருந்து விடுவிக்கப்படுறாங்க, நன்மை தானே செய்கிறோம், ஏன் எதிர்க்கிறாங்க, ஏன் விரோதமாக எழும்புறாங்க, ஏன் ஜெயிலில் போடுறாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அப்படிதான் நம்ம நன்மை செய்தாலும் தீமை செய்கிற மக்கள் இருப்பாங்க, அதிகாரிகள் இருப்பாங்க, ஆளுகிறவங்க இருப்பாங்க, மக்கள் இருப்பாங்க. அதனால சோர்ந்து போயிடக்கூடாது, முடிவு நன்மையாக இருக்கும். ஏன் இந்த பாடுகள்னா முடிவு நன்மையா இருக்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. வட இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் ஒரு ஊழியக்காரரை எனக்கு தெரியும். அவர் பல சபைகளை உருவாக்கி அதற்கு பேராக பிஷப்பாக இருக்கிறார்.
அப்போ நல்ல ஒரு ஊழியக்காரர், அவரை கொண்டு தேவன் அற்புத அடையாளங்களை செய்ததுனால நிறைய மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபை வளர்ந்தது. அவர் மீது சிலர் பொறாமை கொண்டு இந்த ஆள் மதம் மாற்றுகிறான் என்று சொல்லி கட்டாய மதம் மாற்றுகிறான், ஏமாற்றி மதம் மாற்றுகிறான் என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அவரை கைது செய்ய வைத்து ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. இப்போ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த உடனே முடியாதுல்ல, கிட்டத்தட்ட 5-6 மாதம் ஆயிட்டு. அவங்க விசாரிச்சுட்டு சொன்னாங்க, இவர் மேலே ஒரு குற்றமும் இல்லை, யாருமே இவர் என்ன மதம் மாத்தினான்னு கம்ப்ளைண்ட் பண்ணலை, 3வது நபர் பொறாமையினால இவர் மீது வழக்கு போட்டிருக்கிறாங்க. இன்னி 6 மாதம் விசாரணைக்கு பிறகுதான் விடுதலை. இப்போ இவர் தப்பே பண்ணலை, 6 மாசமா ஜெயிலில் இருந்தார்ல, நமக்கெல்லாம் நம்ம வேதனையா இருக்கும். இப்போ நீதிபதி சொல்றாங்க தப்பு பண்ணலை, விடுதலை என்பதால். இப்படிதான் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி ஊழியங்களை முடக்க நினைக்கிற அதிகாரிகள், ஆளுகையில் இருக்கிறவங்க இந்த நாட்களில் பெருகி விட்டதை பார்க்க முடிகிறது. அது மாதிரி நீங்கள் கூட பாதிக்கப்பட்டிருந்தா ஒன்றும் சோர்ந்து போகாதங்க, பயப்படாதுங்க, முடிவு நன்மையாக இருக்கும். இந்த பிஷப் வெளியே வந்த உடனே எல்லாரும் போய் பரிதாபத்தோடு சொன்ன, 6 மாதம் அநியாயமாக உங்களை ஜெயிலில் வச்சுட்டாங்க, நீங்கள் ஒரு தப்பமே பண்ணலை, இப்போ தான் நிரூபணமாகி இருக்கிறாரு. அவர் சொன்னார் சிரிச்சுக்கிட்டே, எல்லாம் நன்மைக்காகத்தான். என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஜெயிலுக்குள்ள, அது எப்படி உங்க மேலே பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி ஜெயிலில் வச்சாங்களே, எப்படி சந்தோஷமாக இருந்தீங்கன்னா, அங்கே இவ்வளோ பேர் கைதிகள், அவங்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி சொன்னேன், நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, என் கூட சேர்ந்து ஜெபிச்சாங்க, இப்போ அவங்கெல்லாம் எனக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாக மாறிட்டாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் உள்ளே போகாமல் இருந்தால் அவங்களுக்கு எப்படி இயேசு பற்றி யார் சொல்லியிருப்பாங்க? ஆண்டவர் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி ரட்சிப்புகளை நடத்ததா, எனக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை அனுமதித்து என்னை குற்றவாளியை போல ஜெயிலுக்குள்ளே கொண்டு போக வைத்தார். அப்ப நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கிறது, தீமை அல்ல. உங்க வாழ்க்கையில கூட இன்றைக்கு பாடுகள், நெருக்கம், உபத்திரவங்கள் சுவிசேஷத்தின் நிமித்தம், ஊழியர் செய்வது நிமித்தம் உண்டாயிருக்கலாம். பயப்படாதங்க. இப்போ பவுல் ஜெயிலுக்குள்ள போனதுனால என்ன ஆசீர்வாதம் உண்டாச்சுன்னு நினைக்கிறீங்க? சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்பட்டான். நீங்க அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் இறங்கி வருகிறார். நடுராத்தில பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடுறாங்க, ஜெபம் பண்ணி. அப்பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கின உடனே சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைகிறது. அவங்க கை கட்டுகள் எல்லாம் கலண்டது, எல்லாம் விடுதலை ஆயிட்டாங்க. இப்ப சிறைச்சாலைக்காரன் ஆண்டவர் மாதிரி நான் ரட்சிக்கப்பட என்ன பண்ணணும்? அப்ப அந்த சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்படதான் கர்த்தர் அனுப்பினார். அந்த சிறையில கைதிகளா இருந்த எல்லாரும் அவங்க பாட்டு பாடும்போது, ஜெபிக்கும் போது கவனிச்சாங்க. எல்லாருக்குமே விடுதலை உண்டாயிட்டு என்று வேதத்துல பார்க்கிறோம். அப்போ அந்த சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்பட, குடும்பமே ரட்சிக்கப்படவும், ஜெயிலில் இருக்கிற மக்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும், அதற்காகத்தான் இந்த உபத்திரவத்திலே கர்த்தர் நடத்தினார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அதனால ஊழியத்தில் வர பாடு, நிந்தை, நெருக்கம், சோர்ந்து போகாதங்க, முடிவு நன்மையா இருக்கும். அதுதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. உங்களை பார்த்து சொல்ல, என் மகனே, என் மகளே, சோர்ந்து போகாத. அப்ப என்னைக்கு அந்த நன்மை நடக்கும்? அதுதான் இன்றைக்கு, இப்பொழுது. நான் அந்த நன்மை உனக்கு செய்யணுமானா முதல்ல நடந்து கொண்டிருக்கிற காரியத்துக்காக தேவனை துதிக்கணும். இழப்புக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம், பாடுகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், என் உபத்திரவத்திற்காய் ஸ்தோத்திரம், பொய்யான குற்றச்சாட்டுகளுக்காய் ஸ்தோத்திரம். இதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் நடத்துகிற விஷயம். தேவனை துதிங்க, உடனே அற்புதம் நடக்கும், நன்மையான காரியமாய் மாறிவிடும். இப்போ ஜெபிக்கலாமா? ஆண்டவரை பார்த்து சொல்றீங்களா? நீங்க யோபை நினைத்து கொள்ளுங்க, யோசிப்பை நினைத்து கொள்ளுங்க, பவுல் அப்போஸ்தலனை நினைத்து கொள்ளுங்க. சரியா? அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தகப்பனே, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று விசுவாசித்து அந்த வாக்குத்தத்தத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்.
இந்த வார்த்தை எனக்குரியது. என் வாழ்க்கையில் இப்ப நடக்கிற எல்லா பாடுகள், இழப்புகள், நிந்தைகள், நெருக்கங்கள், பொய்யான குற்றச்சாட்டுகள், உபத்திரவங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. உமக்கு தெரியாம என் வாழ்க்கையில எதுவுமே நடக்க முடியாது. நீர் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனதார நான் உம்மை துதிக்கிறேன். முடிவு நன்மையாயிருக்கும், அதை நான் விசுவாசிக்கிறேன். நீர் வாக்கு கொடுத்தபடி முடிவு நன்மையாயிருக்கும். நன்மையான முடிவை காண போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் மறுபடியும் ஆசீர்வதித்து இழந்து போனது எல்லாம் திரும்ப தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். உயர்வை கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம். திரளான ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்கிறேன். இனி நான் சோர்ந்து போக மாட்டேன், கலங்க மாட்டேன், முடங்கி போக மாட்டேன். எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. நான் எழுந்து அந்த நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்ளுவேன். அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, தகப்பனே, அப்படி அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். இந்த மகனை தொடும், இந்த மகளை தொடும். இந்த நாளிலே அந்த அற்புதம் ஆரம்பிக்கட்டும். இந்த நாளிலே நன்மையான காரியங்கள் வாய்க்கட்டும். எல்லா தடைகளை விலகட்ட, நன்மைகளை கண்டு மகிழும்படி கர்த்தர் ஆசீர்வதித்து உம்மை துதிக்கும்படி கர்த்தருடைய கிருபை தாங்கி நடத்தட்டும். ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டா, உங்களுக்கு அற்புதம் செய்து விட்டார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தத்தை தினமும் சொல்லி சகலம நன்மைக்கு நடக்குது, நான் கலங்க மாட்டேன், முடிவு நன்மையா இருக்குன்னு ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க. அற்புதங்களை காண்பீங்க. ஆமென்.